கடந்த வாரம் சங்கீதம் 119 தாவீது நான் என்னென்ன செய்வேன் என்றபடியாய் கர்த்தரோடு பேசினாரோ, பொருத்தனையாக ஒரு தீர்மானமாக எடுத்தாரோ அதை குறித்து நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த வாரமும் அந்த 119வது சங்கீதத்திலே அது ஒரு பெரிய இதான சங்கீதமாக இருக்கிறபடினாலே அதில் மீண்டுமாய் தாவீது தொடர்ந்து என்ன காரியத்தை சொல்லுகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் அந்த தாவீதை போல எங்களது வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு தீர்மானத்தை எடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாய் பலப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முன்பு நம்ம பார்த்தத 10 காரியங்களை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். முதல் காரியம் தாவீது சொல்கிறார், செம்மையான இருதயத்தோடு துதிப்பேன், உமது பிரமாணங்களை கைக்கொள்வேன், கட்டளைகளை தியானிப்பேன், உமது வழியை கண்ணோக்குகிறேன், உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாய் இருப்பேன், உமது வார்த்தையை மறவேன், உமது அதிசயங்களை தியானிப்பேன், உமது கற்பனையின் வழியே ஓடுவேன், உமது கற்பனையின் முடிவு பரியந்தம் காத்துக்கொள்வேன், உமது வேதத்தை பற்றி கொள்வேன். அப்படியா ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். அதை மீண்டும் அதை தொடர்ந்து வர சங்கீதத்திலையும் சில காரியங்களை திரும்பவுமே அவர் ஒரு உறுதிப்பட சொல்லுகிறவராக இருக்கிறார். அவர் இந்த காரியத்தை தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 119 34வது வசனத்தை படிப்போம். சங்கீதம் 119 34. சங்கீதம் 119 34ஆம் வசனம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். என் முழு இருதயத்தோடு நான் அதை கை கொள்வேன். ஹல்லேலூயா, ஆமென். அந்த எனக்கு அந்த உணர்வை தாருங்கிறார். ஹல்லேலூயா, எனக்கு ஒரு உணர்வை தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு அந்த உணர்வு இருந்தா மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளவே முடியும். அப்ப அந்த தாவீது என்ன கேட்கிறார், நான் முழு இருதயத்தோட உங்களை பிடிச்சுக்குவேன், எனக்கு அந்த உணர்வை கொடுங்க. எனக்கு வரமாட்டேங்குது, நான் ஆசைப்படுறேன், நான் ஆசைப்படுறது எனக்கு வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா, இப்படியெல்லாம் வார்த்தையை நான் தினமும் படிக்கணும், தியானிக்கணும், வாசிக்கணும், என்னென்னமோலாம் நான் ஆசைப்படுறேன். ஆமென். முழு இருதயத்தோட அதை கை கொள்ளணும்னு ஆசைப்படுறேன், ஆனா எனக்கு முடியல. அந்த உணர்வை நீங்க தான் தரணுங்க. ஹல்லேலூயா, நம்ம அப்படி ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு அந்த உணர்வை தாருங்க, இன்னும் அதிகமா உங்க வார்த்தையை படிக்கும்படியான எனக்கு உணர்வை தாருங்க. ஹல்லேலூயா, எவ்வளவு நேரம் என் கையில செல்போன் வச்சிருக்கிறேன்னா அவ்வளவு நேரம் என் கையில வேத புக்கு இருக்கணும்னு ஜெபிக்கணும். ஆமென். அது ஒரு டைம் எடுத்து பார்ப்போம். அதுல கூட இது ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு என்னன்னு தெரியல. எவ்வளவு நேரம் ஒரு நாள் நம்ம செல்லை யூஸ் பண்றோம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் அதுல இருக்குன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனா அந்தபடி நான் வேதத்தை நான் கையில் எடுப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆமென். அந்தபடி நான் வேதத்தை கையில் எடுப்பேன், நான் அதை படிப்பேன், அதை எனக்கு அந்த உணர்வை தாருங்க. ஆமென். சங்கீதம் 119 20 படிங்களே. உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது. ஆமென். அந்த வாஞ்சையினால நான் தோய்ந்து போகிறேங்கிற. ஹல்லேலூயா, நான் பார்க்கணுமே, படிக்கணுமே, வேதத்தை படிக்கணுமே, எனக்கு நேரம் இல்லையே, இந்த காரியம் எப்படி இருக்கே அப்படி இருக்கே என்றபடியாய் அந்த வாஞ்சையினால நான் தோய்ந்து போகிறேங்கிறார். ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்கு இருக்கணும். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு முழு இருதயத்தோடு கை கொள்வேங்கிற காரியத்துல ஒரு வாஞ்சை இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதே போல சங்கீதம் 63 1 பார்ப்போம். சங்கீதம் 63 1ஆம் வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஒரு வறண்ட நிலத்துல தண்ணீரை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்மா வாஞ்சிக்கிறது. ஆமென். இன்னைக்கு அந்த ஏக்கம் நமக்குள்ள வேணும். ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிற காரியத்துல முழு இருதயத்தோடு நான் கை கொள்வேன். எந்த இடத்திலும், ஏன்னா நமக்கான சந்தர்ப்பங்கள் பல வேளையில தேவனுடைய வார்த்தையிலிருந்து விலகும்படியான காரியம் இருக்கும். ஆமென்.
ஆனா நம்ம என்ன, இந்த வேதம் என்ன சொல்லுது? தாவீது என்னத்தை, நான் முழு இருதயத்தோடு அதை கை கொள்வேன். ஹல்லேலூயா. அதை எப்படி நான் காண்பிக்கிறது? என்னோட செயலினால்தான் காமிக்க முடியும். நான் முழு இருதயத்தோடு கை கொள்வேங்கிற காரியத்துல, நான் வேதத்தை படிக்கிறதுலயோ, சபை கூடி வருகிற காரியத்திலேயோ, நான் ஜெபிக்கிற காரியத்திலேயோ, நான் அதை காண்பிக்கிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. என்னுடைய வாஞ்சை எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்னைக்கும் நம்ம தேசத்திலேயோ நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு காரியத்துல ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி சாகுற வரை உண்ணாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்றபடியாக, ஹல்லேலூயா, அவரோட வரத்தை பெற்றுக்கொள்ளணும் என்றபடியாக நான் எந்த அளவுக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன். என்னுடைய தீர்மானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் இருக்கிற போதுதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியும். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் இருக்கிறவன்கிட்ட தான் ஒரு பொறுப்பை தேவன் கொடுத்தாக்க அதை ஒழுங்கா செய்வான்னு தேவன் தெரியும். ஹல்லேலூயா. ஒரு முறை அப்படி அந்த சிஸ்டர் ஆஞ்சலிக்காவோட ப்ரேயரை அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு இந்த குவார்டர்ஸ்ல இருக்கிற போது நானும் சிஸ்டரும் கேட்ட மாதிரி தட்டை வச்சு உட்கார்ந்து இருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு. உட்கார வச்சுட்டு 2 பேரும் அழுகிறோம். 2 பேருமே அழுகிறோம். சாப்பிடல. அவங்க கொடுத்த மெசேஜ், மக்கள் இந்த இவ்வளவு காரியத்தை அறியாம இருக்கிறாங்களேன்னு. ஹல்லேலூயா. அன்னைக்கு எங்களுக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு சபையை நம்ம நடத்துவோங்கிறது எங்களுக்கு தெரியாது. அந்த மெசேஜை கேட்டுட்டு வந்து சாப்பிட்டா உட்கார போது 2 பேரும் தட்டில எல்லாம் சாப்பாடு இருக்கு, அழுதுகிட்டு இருக்கும். ஆமென். அதை பார்த்த தேவன் தான் இந்த பொறுப்பை எங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. யாரு எப்படிப்பட்டதான காரியத்துல அந்த வாஞ்சை இருக்கு, எப்படிப்பட்டதான ஏக்கம் இருக்குங்கிறவன்ட்ட அவங்கள்ட்டே தேவன் பொறுப்பை கொடுக்கிறார். இவனை விட வேற ஆளும் இல்லை இந்த காரியத்தை செய்ய வேண்டபடியாக. அந்த வாஞ்சை தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க காரியமாக இருக்கிறது. நான் எந்த அளவுக்கு நான் தேவனுடைய காரியத்துல நான் வாஞ்சையா இருக்கிறேன். அந்த இருதயத்தின் ஏக்கத்தை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அதான் வசனத்துல என் முழு இருதயத்தோடு. அந்த முழு இருதயத்தை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார், அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது காரியம் 119 44வது வசனம். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக் கொள்வேன். ஆமென். கை கொள்வேங்கிறது அதுல பார்த்தோம். இதை காத்துக்கொள்வேங்கிறத பார்க்கிறோம். கை கொள்வேங்கிறதுக்கும் காத்துக்கொள்வேங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இது காத்துக்கொள்வேங்கிறது ஒரு பிரலாங் தொடர்ந்து நடக்கக்கூடிய காரியம். ஹல்லேலூயா. கை கொள்வேங்கிறது அந்த நேரத்துல அந்த இன்சிடென்ட்ல நான் கை கொள்கிற காரியம். ஹல்லேலூயா. காத்துக்கொள்வேங்கிறது என் வாழ்நாள் எல்லாம் தானே நான் அதை கடைபிடிப்பேன், அதை விட்டு நான் விலகாதிருப்பேன் என்றபடியான ஒரு தீர்மானம். 1 நாளாகமம் 28 7 8 வசனங்களை படிப்போம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 7 8ஆம் வசனம். இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாய் இருப்பானானால் அவன் ராஜ்யபாரத்தை என்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றான். ஆமென். சாலமோன் இன்னைக்கு இருக்கிறபடி அவன் என்னைக்கு இருந்தானா அவன் ராஜ்யத்தை என்னைக்குமே நான் உறுதிப்படுத்துவேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு கர்த்தருக்குள்ள நான் பலப்பட்டவனாக இருக்கலாம், நல்லா இருக்கலாம், நிலைச்சு நிற்கலாம். நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்? ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் அங்க என்ன சொல்றார்? இவன் இன்னைக்கு இருக்கிறபடியே என்னைக்கு இருப்பானா நான் அவனுடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேங்கிறார். அடுத்த வசனம். இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின்வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு.
நீங்க தேவனாகிய கர்த்தருடைய கற்பனையை இன்னைக்கு நீங்க கடைப்பிடிச்சீங்க அப்படின்னா நாளைக்கு உங்க பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். அது உங்க கையில தான் இருக்கு. நாளைக்கு உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுகிற காரியம் இன்னைக்கு நீங்க என்னுடைய கற்பனை எல்லாம் கைப்பிடிக்கிறவங்களா சரியா இருப்பீங்களானா நாளைக்கு உங்க பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அப்ப இன்னைக்கு அதுதான் தேவன் நம்மள்ட்ட விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. எங்க 2 திமோத்தி 1:5 படிங்களேன். 2 திமோத்தி 1:5. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமென். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாளுக்குள்ளும் உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். பவுல் சொல்கிறார், திமோத்தியை பார்த்து சொல்றார். திமோத்தியை பார்த்து பவுல் என்ன சொல்றார்? உங்க பாட்டி கிட்ட இருந்த விசுவாசத்தை நான் பார்த்தேன், அதே விசுவாசம் உங்க அம்மா கிட்ட இருந்ததையும் பார்த்தேன். இன்னைக்கு அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறதையும் நான் பார்க்கிறேங்கிறார். நான் நிச்சயித்து இருக்கிறேன். அல்லேலூயா. அது உன்கிட்ட காணப்படுகிறத நான் நிச்சயித்து இருக்கிறேன், நான் பார்க்கிறேங்கிறார். அல்லேலூயா. அப்ப இதுதான் கைக்கொள்கிற காரியம். தேவனுடைய கட்டளையை கைக்கொள்கிற காரியம் அப்படின்னா அது தொடர்ந்து நடக்கக்கூடிய காரியம். இன்னைக்கு நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்களை இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஊற்றாக உங்க பரம்பரைக்கு நீங்க தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு புறப்படுகிற இந்த ஊற்றானது தொடர்ந்து ஓடும்படிக்கான காரியம் உங்க கையில தான் இருக்கு. ஆமென். அதை தான் தாவீது சொல்றார், நான் என்றென்றைக்கும் இதை என்ன சொல்றாரு அவரு? காத்துக்கொள்வேன்கிறார். வேதத்தை நான் காத்துக்கொள்வேன். ஆமென். நான் என்றென்றைக்கும் அதை காத்துக்கொள்கிறவனாக இருக்கிற போது என் சந்ததி எல்லாம் தானே ஆசீர்வதிக்கப்படுவதாக இருக்கும். ஆமென். என்ன பார்க்கறது? ஆமென். நான் எப்படி முட்டி போடுறேங்கிறத என் புள்ள பார்த்தாதான் அவன் முட்டி போடுவான். அல்லேலூயா. எவ்வளவு நேரம் நான் ஜெபிக்கிறேங்கிறத பார்த்தாதான் அவனுக்குள்ள ஒரு ஜெப ஆவி வரும். அல்லேலூயா. இதுதான் சாதிச்சாங்க என்றபடியாய். அல்லேலூயா. இன்னைக்கு நாங்க அதுதான் நிச்சயமா சொல்ல முடியும். எங்க அம்மா போட்ட முட்டி போட்டது தான் நாங்க இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நான் முன்னே சொல்றேன்னு நினைக்கிறேன். அவங்க முட்டி போட்டு ஒரு முட்டியில அந்த ஒட்டகத்தை முட்டி மாதிரி அப்படியே தனித்தனியா அந்த முட்டி ஆடும். அந்த இது அதனால 2 கால் முட்டி கொஞ்ச நாள் கழிச்சு போட முடியாம போச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரு காலிலே முட்டி போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அந்த ஜெபம் வீணா போகல. ஆமென். இன்னைக்கு அது ஆசீர்வாதமா எங்களுக்கு இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை இப்படிதான் சேர்த்து வைக்கணும். ஆமென். பணம் காசோ சேர்த்து வச்சு அது பிரயோஜனப்படாது. அவங்க நினைச்சா ஒரு வேலையில ஒரு ஏதாவது பிசினஸ்ல தூக்கி எல்லாத்தையும் போடுறேன்னு சொல்லி ஒரே நாள்ல எல்லாம் ஒண்ணும்னா போகும். அல்லேலூயா. ஆனா நம்ம ஜெபித்து இருக்கிற போது நம்மளுடைய பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீணா போகாது. ஆமென். அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளா நிலத்திருக்க செய்யும். 3வது காரியம் என்ன? அதுல 45வது வசனத்தை படிங்க. நான் உன்னுடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். அல்லேலூயா. உம்முடைய கட்டளைகளை நான் ஆராய்கிறவனாக இருக்கிறேங்கிறார். நான் இன்னைக்கு ஆராய்ச்சி பார்க்கிறவனாக இருக்கிறேன்னா ஆராய்கிறதுன்னா என்ன? அல்லேலூயா. ஆராய்கிறதுன்னா என்ன? ஆமென். தேவன் கடந்த நாட்களில் எல்லாம் யார் யாரெல்லாம் எப்படி எல்லாம் ஆசீர்வதிச்சார் அவங்க கட்டளையை கடைபிடிக்கிற போது. ஆமென். உன் வீட்டை விட்டு இனத்தை விட்டு வெளியே வாங்கிற சொல்ற போது ஆபிரகாம் ஒண்ணுமில்லாம வெளியே வந்தார், கட்டளையை காத்து கொண்டார். அல்லேலூயா. பின்னாடி சீமானாக இருந்தார். இன்னைக்கு ஆபிரகாம் நம்மளுடைய தந்தை என்றபடியாக சொல்லுகிறோம். ஆமென். யோசேப்பு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கட்டளையை கடைபிடிக்கிறவனாக இருந்தார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கப்படுவதாக இருந்தார். ஆமென். இன்னைக்கு இப்ப இதைதான் நம்ம ஆராயணும். ஆராயிறதுன்னா என்ன? என்னென்ன காரியத்துல தேவன் எப்படி எப்படி எல்லாம் முன்னாடி இருந்தவங்கள ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. எப்படி நம்ம கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. ஆமென்.
தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஓடுகிற போது ஆசீர்வாதம் ஒன்ன பின்தொடரும். ஆமென். இதுக்கு சில நேரங்களை ஒதுக்கத்தான் செய்யணும். நான் அன்னைக்கு கூட தான் சொன்னேன், அவர் டிஜிஎஸ் தினகரன் 8 வருஷமா ஜெபிச்சார். கொஞ்ச நேரம்ல இது இல்லை. ஆமென். சில நேரங்கள்ல 5 மணி நேரம் கூட ஜெபிப்பாங்க. அப்ப 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் ஒரு தீர்க்கதரிசியா தேவன் அபிஷேகித்தார். அல்லேலூயா. அவர் நின்று பேசுறப்ப லட்சக்கணக்கான மக்கள் நின்னாங்க. ஆமென். அவர் 8 வருஷம் ஜெபிச்சது யாருக்கு தெரியாது. அவர் ஸ்டேஜில் நின்ன போதுதான் தெரியுமே ஒழிய 8 வருஷம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தது தெரியுமா? தெரியாது. அதுக்கப்புறம் தேவன் ஆத்மாக்களை மட்டும் கொடுக்கல, என்னென்ன தேவையோ அத்தனையும் ஆமென் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக தேவன் ஆசீர்வதித்தார். பலபடி சொல்லலாம். ஆமென். ஆனா அவருடைய ஜெபம் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு இப்ப இதை நான் ஆராய்ச்சி செய்கிறவனாக இருக்கிறேனா? அல்லேலூயா. நமக்கு என்னன்னா, அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு மலை மேல ஏறி போய் ஒரு சாமியை கும்பிடணும், அல்லது அப்படியே நடந்து போய் ஒரு 10-15 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு இடத்துல சாமியை கும்பிடணும். இதனாலதான் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றபடியாய் ஆமென் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நினைக்கிறோம். நம்ம உட்கார்ந்த இடத்துல தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் எவ்வளவு தூரம் கர்த்தருடைய பாதத்துல அமர்கிறேங்கிறது தான் முக்கியமானது. ஆமென். அப்போ உட்கார்ந்து தாவீது என்ன சொல்றான்? நான் ஆராய்ந்து பார்க்கிறவனாக இருக்கிறேன்கிறார். உமது கட்டளை எல்லாம் நான் ஆராய்ஞ்சு பார்க்கிறேன், வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கிறேன், யார் யார் எப்படி நடந்தாங்க, எதனால அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் என்றபடியா சொல்கிறார். எஸ்ரா 7:10 பார்ப்போம். எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஆமென். தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. வேதத்தை நான் ஆராயணும். ஆமென். அந்த கட்டளைகளை நீதி நியாயங்களை எல்லாம் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் தேவை. ஆமென். அவருடைய வேதத்தை ஆராய்கிற போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடி 17:11 பாருங்க. அப்போஸ்தலர் நடபடி 17:11. அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமென். வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தபடினால். ஆமென். இன்னைக்கு தினந்தோறும் நான் ஆராய்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்குறவனாக இருக்கிறேனா? அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குங்கிறத என்னால நம்ப முடியுதா? அந்த உணர்வு எனக்கு இருக்குதா? அல்லேலூயா. இதுதான் மிக மிக முக்கியமானது. நான் வேதத்தை நான் ஆராய்கிற போது தேவன் என்னை ஆசீர்வதிப்பாருங்கிறத நான் விசுவாசிக்கிறவனாக, நான் நம்புகிறவனாக இருக்கணும். என்னுடைய நேரத்துல கொஞ்சம் நேரத்தை, பணத்தை அல்ல, நேரத்தை கர்த்தருக்குள்ள நான் முதலீடு செய்யணும். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கவும் வேதத்தை வாசிக்கும்படிக்காய் என்னுடைய நேரத்தை நான் முதலீடு செஞ்சாதான் தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். எதுக்கு? வேதத்தை நான் ஆராய்ந்து பார்க்கிறவனாக இருக்கிற போது. ஆமென். ஏசாயா 8:20. ஏசாயா 8:20. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஆமென். அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை அப்படின்னா என்ன? நீ போற பாதை சரியானதா அமையாது. எப்ப அமையும்னா, நீ வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுது, அதுல அவங்க எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்க, என்றபடியான காரியத்தெல்லாம் நீ ஆராய்ஞ்சு பார்த்து தியானித்து பார்த்து நீ நடப்பீனானா நீ போக வேண்டிய வழியில ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா.
அது இல்லைன்னா வெளிச்சத்தை நீ பார்க்க முடியாது. உலக பிரகாரமான வெளிச்சத்தை தான் நீ பார்க்கலாம். அவன் இப்படி பண்ணா, இவன் இப்படி பண்ணா, அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான் என்றபடியாய். ஆனா எவ்வளவு நாள் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. எது ஆசீர்வாதம்னு அவங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா தேவன் நம்மளை அழைத்து இருக்கிறார். தேவன் நம்மளை அழைத்து இருக்கிற போது எந்த காரியத்துல எப்படி செய்யணுங்கிறத, அதுதான் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இதை நான் பார்க்கிற போது, இதன்படி நான் நடக்கிற போது அந்த வெளிச்சம் என் பாதையில இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் என்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நான் கேட்டு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். இதை நான் ஒரு பிராக்டிஸ் பண்ணணும். என் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே என்னோட பேசுங்க ஆமென் என்றபடியாய் நான் காத்திருந்து தேவனுடைய வார்த்தையின் வழியாகவோ நிச்சயமாக அந்த வெளிச்சத்தை காண்பிப்பார். ஏதாவது ஒரு வழியில காண்பிப்பார். ஹல்லேலூயா. அதுல நான் நடக்கிற போது தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 4வது காரியம் 46வது வசனம். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். ஆமென். தேவன் எனக்கு என்ன செஞ்சாருங்கிறத நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றவனா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்னாலும் சரி, இவங்கள்ட்ட போய் இதை சொல்றதா என்றபடியா நம்ம நினைக்கவே கூடாது. ஆமென். தேவன் என்ன நம்மளுடைய சாட்சி என்னவோ அதை அவங்கள்ட்ட சொல்றவங்களா இருக்கணும். தேவன் என்னை இப்படியெல்லாம் இருந்தேன், இப்படியெல்லாம் என்னை ஆசீர்வதித்தார் என்றபடியாய். ஹல்லேலூயா. நம்ம சாட்சியா நான் நம்ப நிக்கிற போது ராஜாவே சாட்சியா மாற்றுவார். ஹல்லேலூயா. எப்படி? தானியேல் 4:1-8 பாருங்க. தானியேல் 4:1-8. தானியேல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. ராஜா பாருங்க சாட்சி சொல்றான். உன்னதமான தேவன் எனக்கு என்ன செஞ்சாருங்கிறத உங்களுக்கு எல்லா நாடுகளில் இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்லுவது எனக்கு ஏற்புடையதாக இருக்கிறது என்றபடியா சொல்றாரு. சொல்லுங்க, படிங்க. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாயிருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நேபுகாத்நேச்சாராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாயிருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாகிற்று. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிப்பதற்காக பாபிலோன் நாணிகளை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தையரும் குறி சொல்லுகிறவர்களும் என்னிடத்திலே வந்தார்கள். சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன், ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமற் போனார்கள். கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தெஷத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாக அங்க தானியேலை கொண்டு வந்து நிறுத்துகிற போது அவன் அங்க அந்த சொப்பனத்துக்கான அர்த்தம் என்ன, தேவன் என்ன காரியத்தை வெளிப்படுத்தினார் என்றபடியாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆட்களை, இப்படிப்பட்ட ஒரு ஆளாக நான் எழும்பணும்னு நிற்கணும். எப்படி? தானியேலை போல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் ஒரு விஷனை கொடுப்பார், தரிசனத்தை கொடுப்பார். ஆமென். நீங்க நெருக்கத்துக்கு முணுமுணுத்தீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. யோவான் பத்ம தீவுல இருக்கிற போதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் வந்தது. ஆமென். அன்னைக்கு இருக்கிற ஒரு ஜெயில் அது. ஆமென். நாடு கடத்தப்பட்டு கடலுக்கு நடுவுல இருக்கிற அந்த பத்மங்கிற தீவுல கொண்டு போய் விட்டுடுவாங்க. ஆமென். அப்ப அந்த இடம் எப்படி இருக்கும், அந்த ஜெயில் எப்படி இருக்கும்ங்கிறத நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த வாழ்க்கை. ஆனா அந்த நெருக்கத்தின் மத்தியில தான் ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை அங்க யோவானுக்கு தேவன் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஒரு நெருக்கம் இருக்கிற போதுதான் தரிசனத்தை தர முடியும். சில காரியங்களை தேவன் நமக்கு உணர்த்த முடியும். ஹல்லேலூயா. அப்ப இங்க தானியேலுக்கு அங்கிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தவன் இங்க பாபிலோனுக்கு, அவனுக்கு எவ்வளவு நெருக்கம் இருந்திருக்கும். ஆனாலும் அதே நேரத்திலையும் பாருங்க, அவன் ராஜாவுக்கு கொடுக்கிற போதனத்தை நான் சாப்பிட மாட்டேன் என்றபடியான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். நான் கர்த்தருக்குள்ள நான் நிலைச்சிருப்பேங்கிற தீர்மானத்தை எடுக்கிறான். ஹல்லேலூயா. இது எல்லாம் தானே அவனை உயர்த்துகிறதாக இருக்கிறது. கர்த்தர் அதை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு யாரு அதுக்கு முன் வர முடியும்? ஆமென். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். எங்க கூட்டத்துல, எந்த உலகத்துல, இந்த கடைசி நாட்கள்ல மாமிசமான யாரு மீதும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, என் மேல ஆவியை ஊற்றுங்க. எவ்வளவு பேர் கஷ்டத்துல, எனக்கு ஏன் வாழ்க்கையில இந்த பிரச்சனை வந்ததுன்னு தெரியாம துடிக்கிறவங்க எத்தனோ பேர், ஏன் எனக்கு இந்த வியாதி வந்ததுன்னு தெரியாம இருக்கிறவங்க எத்தனோ பேர். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரே, என்ன ஒரு தீர்க்கதரிசியா என்ன உயர்த்துங்க. வருகிற ஒவ்வொருவருக்கும் தானே நீ இப்படி காரியம் நடந்துடுவான் வாழ்க்கையில. இன்னைக்கு இப்படி இருக்கிற, நாளைக்கு இப்படி நடக்க போகுது. ஆமென். தீர்க்க தரிசனமா சொல்லணுமே. இதுக்கு யார் எழும்புவா? ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு கரையம் செலுத்தணும். ஆமென். அதுக்கு ஒரு கரையம் செலுத்த வேண்டி இருக்குது. சும்மா நம்ம படுத்துக்கிட்டு இருந்தா கிடைக்காது. ஹல்லேலூயா. தேவன் நினைச்சா பத்மூத்து கடத்துற மாதிரி கடத்த முடியும். ஆமென். அது நம்மளால தாங்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நாட்கள்ல இதை நல்லாவே புரிஞ்சுக்கணும். ரெண்டு விதமான ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கு. நான் முன்பு சொல்லி இருக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆமென். ஒரு கிரேக்கன் அப்படின்னாக்க பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு சில காரியங்கள் இருக்குது. ஆமென். அவனை உடனே, அதாவது ஒரு அமெரிக்காவில் இருக்கிறவன், அமெரிக்கா சிட்டிசன்ஷிப், அவன் இந்தியாவுக்கு வந்தான்னா அவன் ஒரு தப்பு பண்ணாலும் உடனே அவனுக்கு தூக்கு தண்டனையோ எதுவுமே கொடுக்க முடியாது. அது அமெரிக்காவுக்கு தான் தெரிவிக்கணும். ஹல்லேலூயா. இவன் இப்படிப்பட்ட தப்பு பண்ணிட்டான் என்றபடியா அவன் அந்த நாட்டு சிட்டிசனா இருக்கிறதுனால அங்க தெரிவிக்கணுங்கிற சில கோட்பாடுகள் எல்லாம் இருக்கு. அதுபடி ஆனா அப்படிப்பட்டதான இதை நீங்க அப்போஸ்தலர் நடபடியில படிக்கிற போது அவன் அங்க என்ன சொல்லுவான், ரோம சிட்டிசன்னாக்க யாரு எந்த இடத்துலயும் அவனை தண்டிக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு சேவகன் பவுலை பிடிக்கிறான், பிடிச்சிட்டு அவனை அடிக்க போறான். அப்ப பவுல் சொல்றாரு, நான் ரோமன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே உடனே அவன் பயப்படுறான். ரோம சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கியா? நான் உன்னை தொட முடியாது. நான் ராயலுக்கு தான் அனுப்பணும். ஆமென். உன்னை நான் அடிக்க முடியாது. நான் இந்த சிட்டிசன்ஷிப்பை எப்படி தெரியுமா வாங்கினேன்? நான் காசு கொடுத்து வாங்கினேங்கிறான். நீங்க அதை படிச்சு பாருங்க. நான் இந்த சிட்டிசன்ஷிப்பை நான் காசு கொடுத்து வாங்கினேங்கிறான். அவன் பவுல் சொல்றான், நீ காசு கொடுத்து வாங்கின, நான் அங்கே பிறந்தவங்கிறான். ஹல்லேலூயா. நான் அங்கே பிறந்தவன், எனக்கு ரைட் இருக்குங்கிறான். ஹல்லேலூயா. எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, தேவனுக்கிட்டேந்து ஒரு வரத்தை வாங்குறதுக்கு ரெண்டு விதம் இருக்கு. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கங்க. ரெண்டு விதம் இருக்கு. ஒரு விதம் என்ன, நீ கேட்டாலும் கேட்கலனாலும் தேவன் கொடுப்பார், ரோமன் சிட்டிசன்ஷிப்பாவே பிறக்கிற மாதிரி. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் இருக்கு, தேவனுக்கிட்டேருந்து சில கிஃப்டை வாங்கணும்னா நீ காசு கொடுத்து வாங்குற மாதிரி நீ என்ன பண்ணணும், உபவாசிக்கணும், ஜெபிக்கணும், அதுக்காக பாடுபடணும், தேவனுடைய பாதத்துல அமர்ந்து இருந்து கஷ்டப்பட்டு தான் பெற்றுக்கொள்ளணும். இந்த ரெண்டு விதம் இருக்கு. ஹல்லேலூயா. சில பேர் ஜெபிக்கவே மாட்டாங்க, திடீர்னு தேவனை அபிஷேகிப்பார். அபகுக்குன்னு நினைக்கிறேன். அவன் என்ன சொல்லுவான், நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். நீ தீர்க்கதரிசியான ஒருத்த கேட்பான், நான் தீர்க்கதரிசி இல்லையா, நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு என்ன ஆண்டவர் கூப்பிட்டு நீ தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்லிட்டாரு, நான் இங்க வந்தேங்கிறான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு நான் எந்த காரியத்தை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார், ஹல்லேலூயா, நான் அதை பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். இந்த சமுதாயத்துக்கு, இந்த நேரத்துல இந்த சமுதாயத்துக்கு, மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவனாக தேவன் என்னை நியமிக்கணும். ஆமென். ஒரு அபிஷேகத்தை எனக்குள்ள வைக்கணும். இந்த அபிஷேகம் இருக்குமானா மற்ற காரியங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. நீ எதை தேடியும் போகவே வேண்டியதில்லை. ஆமென். எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன்? ஒரு நாட்டுக்காக, ஒரு காரியத்துக்காக சாகு வரை உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆமென். பரலோக ராஜ்யத்துக்காக
மக்கள் விடுதலைக்காக நான் எந்த அளவுக்கு நான் பாடுபடுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறவனாக இருக்கிறேன், அதுதான் இன்னைக்கு தேவை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த காரியத்துக்குள்ள நான் போகிறவனாக இருக்கணும். தேவன் எனக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமென். ஆனா தேவனுடைய பாதத்தில் அமரு, மற்றவங்களுக்காக விடுதலைக்காக ஜெபம் பண்ணு. ஆமென். மற்றவங்களுக்காக, ஆண்டவரே மற்றவங்களுக்கான ஒரு விடுதலையான ஒருத்தனாக என்னை நியமிங்க, என்னை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. என்றபடியா நான் ஜெபிக்கிறவனாக இருக்கணும். தேவனுக்கு தெரியும், என்ன தெரியும், நீ எப்படி இருப்பேங்கிறது தெரியும். உனக்கு கிட்ட வரத்தை கொடுத்தா நாளைக்கு உனக்கு சாப்பிட கூட நேரம் இருக்காது. அதுக்கு நீ தயாரா இருப்பியா? ஹல்லேலூயா. தேவன் ஒரு வரத்தை கொடுத்தா வர்ற மக்களுக்கு விடுதலைக்காக ஜெபிக்கவும் மற்ற காரியத்துக்காக உனக்கு சாப்பிட கூட நேரம் இருக்காது, தூங்க நேரம் இருக்காது. அதுக்கு நீ தயாரா இருப்பேன்னா தான் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இல்லைன்னா கொடுக்க மாட்டார். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் திறப்பின் வாசலிலே நிற்கும்படிக்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார்னா நான் எந்த அளவுக்கு நான் நிக்கிறவனாக இருக்கிறேன். ஆமென். மக்களோட விடுதலைக்காக, தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பும்படிக்காக. ஆமென். இன்னைக்கு அந்த ஒரு வைராக்கியத்தை கர்த்தருக்குள்ள நான் பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், உன் கொடுத்திருக்கிற தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த வரத்தை அனல் மூட்டும்பார். ஒருவேளை இந்த நாள்ல ஒரு சின்ன காரியத்தை தேவன் எனக்கு கொடுத்திருப்பார் அப்படின்னா நான் அதை அற்பமா எண்ணாதபடி அனல் மூட்ட வேண்டிய நேரம் இது. ஹல்லேலூயா. நான் அனல் மூட்டி அதை பெருசாக்க வேண்டிய நேரம் இது. ஆமென். தேவன் அதற்காகவே நமக்கு காமிச்சிருக்கிறார். சின்ன ஒரு சாம்பிள் காமிப்பார். ஆமென். நான் ஜெபிக்கிற போதோ அல்லது வேற விதமோ தேவன் என்னை நடத்துவார். அது ஒரு தாளந்தை கொடுத்திருப்பார். நான் இன்னைக்கு அதை அதே தாளந்தை நான் அனல் மூட்டுகிறவனாக இருக்கிறேனா? ஆமென். தேவன் அதை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போஸ்தலர் நடபடி 26ல 1-2 வசனங்களை படிங்க. நம்ம எதை பத்தி பேசுறோம்? நம்ம சாட்சியாக தேவன் நிறுத்துகிற காரியத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போஸ்தலர் நடபடி 26ல 1-2. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேசு, உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்லத் தொடங்கினார். அகிரிப்பா, ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடியினாலே என்னை பாக்கியவான் என்றெண்ணுகிறேன். பவுல் என்ன சொல்றார்? நான் உங்க முன்னாடி அகிரிப்பா ராஜாவே, உங்க முன்னாடி வந்து என்னை நிறுத்தி விசாரிக்க வச்சிருக்கிறீங்க, இதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேங்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் நடந்த சாட்சி அந்த இடத்துல 1 மணி நேரம் பேசுவார். ஹல்லேலூயா. எப்படி எப்படி நடந்தது, என்னென்ன காரியங்கள் நடந்தது என்றபடியா அந்த ராஜா கிட்ட முழுசுமாக சொல்லுவார். ஆமென். அப்ப நம்மளுடைய சாட்சிகளை மற்றவங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறவங்களா இருக்கணும். பெரிய ராஜாவா இருக்கலாம், யாரா இருக்கட்டுமே. ஆமென். தேவன் நம்மளுக்கு என்ன செஞ்சாரோ அந்த காரியத்தை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கணும். ஆமென். அடுத்தது 48வது வசனம் படிங்க. 119ல, நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளை கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். ஹல்லேலூயா. உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். கையெடுப்பேன்னாக்க நம்ம வேதத்துல நம்ம தமிழ்ல நம்ம பார்க்கிற போது நான் கும்பிடுவேங்கிற மாதிரி ஒரு காரியம் வருது. ஆனா ஆங்கிலத்துல சரண்டர் டு ஒபே யுவர் கமாண்ட்மெண்ட்ஸ். கையெடுப்பேன்னு அவங்க என்ன சொல்றாங்க? கையை தூக்குவேன் உங்களுடைய சட்டத்துக்கு, கமாண்ட்மெண்ட்டுக்கு. ஆமென். உங்க கட்டளைக்கு நான் என்ன கையை உயர்த்தி நான் சரணடைவேன் என்றபடியா சொல்லுகிறார். அதை வேற எதையும் நான் பார்க்க மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படிங்கிற அர்த்தம். ஆமென். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கீழ்ப்படிவேன். இன்னைக்கு அதுதான் நமக்கு தேவை. உலகத்தை பார்க்க கூடாது. பிரச்சனைகள் இருக்குதான், நெருக்கங்கள் இருக்கலாம். ஆனா நான் எவ்வளவுக்கு எவ்வளவு நான் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்பிடிக்கிறவனாக இருக்கிறேனோ அவ்வளவுக்கு எவ்வளவு பின்னாடி என்ன பின்னாடி ஆசீர்வாதம் தொடர்ந்து வருகிறதாக இருக்கும். ஆமென். அது இன்னைக்கு தெரியாம இருக்கலாம். நிச்சயமாக அதுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க முடியும். ஆமென். கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனுக்கும் நான் ஆசீர்வதிக்காம போக மாட்டேன்னு சொன்னவர்
நான் கட்டளைக்காக என்னை முழுவதுமாக என்னை சரண்டர் ஆகிற போது, நான் அதற்கு கீழ்ப்படுகிற போது தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்றோம். என்ன கட்டளைக்கு கீழ்ப்படுகிற போது, நாட்டை விட்டு இடத்தை விட்டு எல்லாம் வெளியே வா, ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஹல்லேலூயா. உடனே வேணா ஆசீர்வாதத்தை பார்க்க அவனுக்கும் எவ்வளவு பல நெருக்கங்கள் எல்லாம் இருக்கு. ஆடு மாடு இருக்கு, வேலைக்காரனுக்கு எல்லாமே இருக்கு, பிள்ளை மட்டும் இல்லை. ஹல்லேலூயா. அவனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. குறைஞ்சது 300-400 பேர் வேலைக்காரன் இருக்கிறான். புள்ள இல்லைனாக்கா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அவனுக்கு புள்ள இல்லை. ஆனா தேவன் சொன்னதை சொன்னபடி செய்கிறவர். ஆமென். அதற்கான நாட்கள் வருகிற போது ஈசாக்கை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. தேவனுடைய கட்டளையை மீறாம நான் நடக்கிற போது என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்ன தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆமென். 6வது காரியம், நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன். உபாகமம் 26ல இதுல 57வது வசனம் படிங்க. 119ல் 57. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன். ஆமென். உபாகமம் 26ல 17-18 வசனங்களை படிங்க. உபாகமம் 26ல 17-18. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 17-18 வசனம். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும், நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படைவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும். நீ கர்த்தர் என்ன சொல்ற? நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும். என்ன வாக்கு கொடுக்கணும்? நான் இன்னையிலிருந்து உங்க கட்டளைய நிச்சயமா பரலாம கைப்பிடிப்பேன், கடைப்பிடிப்பேன். நான் எந்த விதத்திலையும் நான் அதுல இருந்து மாற மாட்டேன் என்றபடியா இன்னைக்கு நீ சொன்னீன்னா, ஆமென், நான் என்ன சொல்றேன்? அப்படி நீ சொல்லுகிற போது நீ என்னுடைய சொந்த ஜனமாயிருப்பான்னு நான் உனக்கு சொல்றேங்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நம்ம எடுத்த உடனேயே கர்த்தர் என்ன சொல்றார்? நீ என்ன தீர்மானத்தை எடுத்தியோ, என்னை விட்டு விலக மாட்டேன்னு ஒரு தீர்மானத்தை நீ எடுத்தீன்னா நான் உன்னுடைய ஜனமாக, நீ என்னுடைய ஜனமா இருப்பாய். ஆமென். உன் தேவையெல்லாம் நான் சந்திப்பேங்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் இன்னைக்கு நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்றபடியாய் நான் தீர்மானம் எடுக்கிற போதுதான் நான் கர்த்தருடைய சொந்த ஜனமா இருப்பேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறேன், கர்த்தருடைய சொந்த ஜனமாக இருப்பேன் என்றபடியா அப்படின்னா காரியம் என்ன? அவருடைய கட்டளை எல்லாம் நான் தவறாம கடைபிடிப்பேன். ஆமென். அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்தது 62வது வசனம், 119ல் 62. உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். ஆமென். உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அது விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர்த்த ராத்திரியில பார்த்தீங்கன்னா தேவன் நிச்சயமா ஆவியானவர் தாமே உங்களை தட்டி எழுப்புவார். ஆமென். அதை நம்ம உணர்ந்தவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த ராத்திரியில எழுந்திருந்து நான் ஜெபிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். தேவன் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். அந்த பாதி ராத்திரிங்கிறது பெரிய பெரிய காரியங்களை தேவன் செய்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடி 16:25 பவுலும் சீலாவும் பாடிய காரியங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆமென். புது கிருபை வேணுமா? அதிகாலை நேரம் எந்திரிச்சு ஜெபிங்க. தேவன் உங்களை தட்டி எழுப்புகிற நேரம் அசட்டையா இருக்காதீங்க. ஹல்லேலூயா. நிச்சயமா நிறைய பேருக்கு அந்த அனுபவம் உண்டுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்.
அது ஏதோ ஒரு காரியம்னு நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தரே உங்களை எழுப்புகிற காரியம். ஆமென். கர்த்தரே எழுப்புகிற காரியம். உடனே எந்திரிச்சு உட்காரணும், ஜெபிக்கணும். ஆமென். தேவனை ஆராதிக்கணும். நிச்சயமாக அந்த இடத்துல நடுராத்திரில யாருக்கோ ஒருத்தருக்கு, எங்கேயோ ஒருத்தருக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆமென். பவுலும் சீலாவும் துதிக்கிற போது அவங்க கட்டு மட்டும் உடையில. அந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 26 படிங்க. சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. ஹல்லேலூயா. அந்த நடு ராத்திரியில தேவன் உங்களை எழுப்புகிற போது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமானது எங்கோ ஒரு இடத்துல, யாருக்கோ ஒரு இடத்துல ஒரு விடுதலை கொடுக்கும்படிக்கான காரியம். ஹல்லேலூயா. தேவனை நீங்க உயர்த்துகிற போது தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவங்க கட்டுகள்ல இருப்பாங்க, அவங்களுக்கு தேவனை ஆராதிக்க தெரியாமல் இருக்கலாம், அல்லது தேவனை அறிந்திருந்தானே தேவனை ஆராதிக்காம இருக்கலாம். ஆனா நீ உன்னை எழுப்புகிற போது, நீ ஜெபிக்கிற போது அந்த கட்டுகள் அங்க அழுத்தப்படுகிறது. ஆமென். தாவீது சொல்ற, நடு ராத்திரியில நான் எழுந்திருப்பேங்கிற, நடு ராத்திரி நான் எழுந்திருச்சு உண்மை துதிப்பேன் என்றபடியாய். ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்துல இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த யாத்ராமத்துல அந்த நடு ராத்திரியில தான் எல்லாத்தையும் புறப்படுங்கிறார். ஹல்லேலூயா. எகிப்துல அவ்வளோ நாள், அவ்வளோ வருஷம் அடிமையா இருந்த அத்தனை பேரும் அந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா நடு ராத்திரியிலே அவர்கள் எழுந்து புறப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அது மட்டும் இல்ல, எல்லா விதத்திலும் முக்கியமானது என்ன? மத்தேயு 25:6. மத்தேயு 25:6. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. ஆமென். நடு ராத்திரியிலே மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சத்தம் கேட்டது. இதுதான் தட்டி எழுப்புறது. நீ இன்னைக்கு தட்டி எழுப்புறப்ப தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அன்னைக்கு வர்றப்ப உன்னை தட்டி எழுப்புவார், நீ பாட்டு தூங்கிக்கிட்டு இருப்ப, நீ விடப்பட்டு போனவனாக போயிடுவ. ஹல்லேலூயா. நீ இன்னைக்கு தட்டி எழுப்புகிற போது எந்திரிக்க கத்துக்கிட்டீங்கன்னா தானே நாளைக்கு தட்டி எழுப்புகிற போது, அவர் வருகையில உன்னை கூப்பிடுகிற போது நீ அவர் பின்னாடி போக முடியும். இது எப்படி? இங்க காரியமோ நடு ராத்திரியிலே. ஹல்லேலூயா. அப்ப ராத்திரியில, நடு ராத்திரியில எந்திரிச்சு ஜெபிக்கிற காரியத்தை நம்ம பழக்கப்படுத்திக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். இன்னைக்கெல்லாம் நம்ம இரவு கூட்டம்னாவே யாருமே வர்றது இல்லை. நம்ம ராத்திரி ஜெபத்தை நம்ம நிறுத்திட்டோம். முன்னாடி எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது, அதெல்லாம் இப்ப நிறுத்திட்டோம். ஆமென். ஆனா உங்களுக்குள்ள, உங்க வீட்டுல, நீங்க இருக்கிற இடத்துல ராத்திரியில எழுந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. ஆமென். அதுக்கான ஆசீர்வாதமே தனி. ஆமென். அதை தான் தாவீது சொல்கிறார், நடு ராத்திரியில நான் எழுந்திருச்சு ஜெபிப்பேன் என்றபடியாய். 8வது காரியம் சங்கீதம் 67 படிங்க. அதுல 119 67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழித்தப்பி நடந்தேன், ஆமென். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். 2 அடி கொடுத்த போதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. அந்த வசனம் அதுதான் சொல்லுது, எஜமானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவனுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும். ஆமென். சாத்தான் உடனே என்னன்னு வந்து சொல்லு தெரியுமா? அதே தன்னை சொல்லிட்டோம், இது சாத்தானால வந்ததுன்னு சாத்தானே சொல்லும். எப்படி? உனக்கு தேவன் அடிச்சிருப்ப. ஹல்லேலூயா. ஆனா சாத்தான் என்ன சொல்லும்? சாத்தான் உன்னை அடிச்சிருக்குன்னு சாத்தானே சொல்லும். ஹல்லேலூயா. இந்த நாள்ல தான் வந்தது பிரச்சனை என்றபடியா. தேவனுக்கிட்ட தேவன் ஏன் அடிச்சார்? ஹல்லேலூயா. சாத்தானே அடிக்கட்டுமே, அது ஏன் அடிச்சது? அதை அலோ பண்ணது யாரு? ஹல்லேலூயா. யோபு கிட்ட சாத்தானோட காரியத்துக்கு சாத்தான கர்த்தர் அலோ பண்ணதுனாலதான் யோபு தொட்டுது. ஹல்லேலூயா. அப்பனா ஏன் சாத்தான் என்ன தொடும்படியா தேவன் அனுமதித்தார்? அது எனக்கு தெரியணும்ல. ஆமென். அது தெரியாம நான் ஓடிக்கிட்டே, மற்றவங்க எல்லாம் ஓடலாம். ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் உலகம் எல்லாம் ஒரு அடி விழுந்ததுன்னா திரும்பி எந்திரிச்சு ஏதோ தொடச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோ அல்லது ஒரு காரியத்தை செஞ்சோ ஓடிக்கிட்டே இருக்கலாம்.
எனக்கு அப்படி இல்லை. எனக்கு ஏன் இந்த அடி விழுந்ததுன்னு எனக்கு தெரியணும். அல்லேலூயா. ஏன் இந்த காரியம் நடந்ததுன்னு எனக்கு தெரியணும். நான் மற்றவங்களுக்கு சொல்றேனோ இல்லையோ, கர்த்தர் என்னோடு பேசும்போது நான் செஞ்ச தவறுக்காக உனக்கு நீ தப்பு பண்ண, இதுக்காக நான் உன்னை அடிச்சேன்னு கர்த்தர் என்கிட்ட பேசணும். அது தெரியணும். அல்லேலூயா. பவுல் அதுதான் சொல்றாரு. அவருக்கு இருக்கிற அந்த முள்ளு போகணும் என்றபடியாக ஜெபிக்கிற போது என் கிருபை போகும்னு என்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார். 3 முறை ஜெபிச்சேங்கிறார். பிரச்சனை தீரல, கிருபை போகுது. ஆமென். அப்ப ஆண்டவர் என்கிட்ட அப்படி பேசினாரா? எனக்கு உளுந்த அடிக்கு என்ன பேசி இருக்கிறார்? மீண்டும் சொல்றேன், சாத்தானால வந்ததுன்னு சொன்னதோட நீ புதுசா வைக்க கூடாது. சாத்தானால ஏன் வந்ததுன்னு கேட்கணும். ஆமென். அதுல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது புதுசா வச்சிடும், அதோட முடிஞ்சு போச்சு கதை. என்ன கிடையாது. சாத்தான் வந்ததுன்னா, சாத்தான் எனக்கு கொடுத்தது உபத்திரவம்னா ஏன் கொடுத்தது? யார் அலோவ் பண்ணா என்னை தொட சொல்லி? நான் தேவனோட பிள்ளையா இருக்கிறேன். அதுக்கான காரியம் என்ன? அல்லேலூயா. நான் அறிந்து கொள்கிறவனாக இருக்கணும், புரிந்து கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். 1 கொலோசியர் 11:32. 1 கொரிந்தியர் 11:32. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நாம் நியாயத்திற்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆமென். அப்படின்னா என்ன? கர்த்தர் என்ன சொல்றார்? நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை நீ ஒரு தப்பை செஞ்சுட்ட அப்படின்னா அது நியாயத்தீர்ப்பு நாள்ல நீ போய் நிக்கணும். அந்த நியாயத்தீர்ப்பு நாள்ல போய் நிக்கிற போது வருகிற தண்டனையானது அது எல்லாத்துக்கும் தீர்க்கிற மாதிரி அது பெருசா இருக்கும். அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒரு செஞ்சு உனக்கு ஒன்ன விடுதலை ஆக்க முடியாது. ஆமென். அப்ப அந்த நியாயத்தீர்ப்பு நாள்ல நீ போய் நிக்காதபடிக்கு கர்த்தர் என்ன சொல்றார்? நீ செஞ்ச தப்புக்காக இங்கேயே அவரே 2 அடி அடிச்சிடுறார். அல்லேலூயா. இங்கே என்ன பண்றாரு? 2 அடியை கொடுத்து நான் அவன் செஞ்ச தப்புக்கு நான் அப்பயே தண்டனை கொடுத்துட்டேங்கிறார். அல்லேலூயா. அதுதான் இங்க வசனம் சொல்லுது. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே, இது நியாய தீர்ப்பல்ல, சிட்சிக்கப்படுகிறோம். எப்படியோ நான் செஞ்ச தப்புக்கு ஒரு தண்டனை எனக்கு கொடுத்துதான் ஆகணும். ஆமென். அவர் கொடுக்காம இருக்க முடியாது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா சிட்சிப்புங்கிறது வேற, இது அதிகம் வலிக்காது. தண்டனைங்கிறது வேற, அது நம்ம தாங்க முடியாது. ஆமென். அந்த நியாய தீர்ப்புல போய் நான் தண்டனை பெறாதபடிக்கு இங்கேயே சில சிட்சிப்புகளை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நீதிமொழிகள் 11:31 பாருங்க. நீதிமொழிகள் 11:31. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரிக்கட்டப்படும். போதும். அது என்ன சொல்லுது வசனம்? நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். சரி கட்டப்படும்னா என்ன அர்த்தம்? நீ செஞ்ச தப்புக்கு இங்கேயே சரி கட்டப்படும், பூமியிலே சரி கட்டப்படும். இங்க சரி கட்டப்படலைன்னாக்க நீ பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. நீ நீதிமானா இருக்கிற, ஆனாலும் தப்பு பண்ணிட்ட. தப்பு பண்ணதுக்கு அவர் சரி கட்டி தான் ஆகணும். அல்லேலூயா. அது இந்த பூமியிலே ஏதாவது ஒரு காரியத்துல உன்னை சரி கட்டிடுவார். ஆமென். அதுக்காக ஆண்டவருக்கு, அதுக்குதான் வேதம் என்ன சொல்லுது? நீ எல்லா தேவனிடத்துல அன்பு கூறுவது சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குங்கிறத அந்த பேக்ரவுண்டு உனக்கு தெரியாது. ஆமென். என்ன பின்னாடி நடக்குது, தேவன் என்ன நினைக்கிறாருங்கிறது உனக்கு தெரியாது. ஏன்னா அவர் பூமியிலே சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். எதுக்காக இதை அனுமதிச்சார்னு உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆமென். ஆனால் பூமியிலே அவர் சரி கட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அதுதான், நான் உபத்திரவப்படுவது எனக்கு நல்லது. தாவீது சொல்லுகிறது போல, நான் உபத்திரப்படுவது நல்லது. அது எதுக்குன்னு தெரியல, ஏதோ ஒரு விதத்துல தேவன் சரி கட்டுகிறவராக இருக்கிறார். முன்பே நான் இதை குறித்து பேசியிருக்கிறேன். சமநிலை பிரமாணம் என்றபடியாய். ஆமென். சமநிலை பிரமாணம். தேவன் அந்த சமநிலை பிரமாணத்தை
நம்மள்கிட்ட அதை காத்துக்கொள்கிறவராக இருக்கிறார். ஆமென். என்ன சமநிலை பிரமாணம் திரும்ப சொல்லணுமா? எனக்கு இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹார்ட் ப்ராப்ளத்தில் 1 லட்சம் செலவு பண்ணணும். ஆமென். நீ அந்த 1 லட்சம் செலவு பண்ணுறத ஆண்டவருக்காக முன்னாடியே செலவு பண்ணிட்டீங்கன்னா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இல்லை, அந்த 1 லட்சம் செலவு ஆகாது. சமநிலை பிரமாணம் இதுதான். நான் புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி சொல்றேன். ஹல்லேலூயா. அது எல்லா விதத்திலும், ஆமென். அது பாடுகளா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஒரு சமநிலை பிரமாணத்தை தேவன் காத்துக்கொள்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிரமாணத்தை அவர் மெயின்டைன் பண்ணுவார். ஆமென். அப்ப நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கர்த்தர் சொல்றபடி நான் நடந்துக்கிட்டே இருந்தேன்னா அந்த சமநிலை பிரமாணம் என் வாழ்க்கையில ஆவியானவர் தாமே கரெக்டா என்ன நடத்தி கொண்டுக்கிட்டே போவார். ஹல்லேலூயா. அதுக்கு நான் தயங்கினேன் அப்படின்னா அது எந்த விதத்துல அந்த சமநிலை பிரமாணம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. சமநிலை பிரமாணம் உங்க வாழ்க்கையில எந்த விதத்துல இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் பூமியிலே நீதிமானுக்கு சரி கட்டி ஆகணும். சமநிலை பிரமாணத்தை அவர் கடைப்பிடிச்சாகணும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதே ஒரு இழப்பாவே இருக்கலாமே. இழப்பையும் அவர் ஆசீர்வாதமா மாற்ற முடியும். யோபுக்கு அவ்வளவுதையும் இழந்தான். அந்த சமநிலை பிரமாணம் என்ன? முடிஞ்ச பிறகு இரட்டத்தனையான எல்லாம் கிடைச்சு போச்சு. ஹல்லேலூயா. சமநிலை பிரமாணத்தை அவர் இழந்து போனதுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். அதை தான் தாவீது சொல்றான், சீமையை தூத்துகிற போது அதுக்கு தகுந்த ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு தருவாருங்கிறார். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு இடத்துல ஒரு கஷ்டம், ஒரு இடத்துல ஒரு காரியம் நடக்குது, இழப்பு நடக்குதுன்னா அதை அவர் சரி கட்டுவார். சமநிலை பிரமாணத்தை அவர் கடைபிடிக்கிற தேவனாக இருக்கிறார். நானும் என் வாழ்க்கையில அதை கடைபிடிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். இல்லைன்னா அவர் கடைபிடிக்க வைப்பார். ஹல்லேலூயா. அடுத்த 9வது காரியம் 119:95. துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நான் உங்கள் சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். துன்மார்க்கெல்லாம் என்னை எப்படிதான் வீழ்த்தலாம்னு அவன் காத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா நான் என்ன பண்றேன்? உமது சாட்சிகளை எல்லாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன். நீங்க எப்படி என்னென்ன காரியத்துல வேதத்துல செஞ்சீங்க, எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன காரியம் செஞ்சீங்கன்னா அதை நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா என் சத்துருவெல்லாம் என்னை எப்படா கீழே வீழ்த்தலான்னு அவன் அதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆமென். அப்ப நான் என்ன சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன்? சாதாரண தாவீது கோலியாத்தை எப்படி அடித்தாங்கிறத நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இவனுங்க என்ன எப்படி அடிக்கலான்னு இவனுங்க என்ன சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறேன்னு தாவீது சொல்லுகிறார். ஆமென். நான் அதை பார்க்க கூடாது. எனக்கு இப்படி பிரச்சனை வருது, அப்படி பிரச்சனை வருதுன்னு என்னுடைய சிந்தனை பிரச்சனையாக இருக்கக்கூடாது. எந்த விதத்துல தேவன் என்னை எல்லாம் கடந்த நாட்களில் எல்லாம் யார் யாரை எப்படி எல்லாம் விடுதலை ஆக்கினார், நம்மளை எப்படி விடுதலை ஆக்கினான்னு அதை சிந்திக்கிட்டு இருக்கணுங்கிறார். ஹல்லேலூயா. பிரச்சனையை சிந்திக்காத, உன்னை எப்படி விடுதலை ஆக்கினாருங்கிறத, கடந்த நாட்கள்ல எப்படி உன்னை காத்து நடத்தினாருங்கிறத அதை சிந்திச்சுப்பார். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை செஞ்சுட்டு பார்க்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு ஒண்ணும் இல்லாம போகும். ஆமென். அன்னைக்கு எப்படி உனக்கு விடுதலை கொடுத்தாரோ அதேபடியா இது மாறி போகும். ஆமென். அதான் தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி வேணாலும் அந்த காரியத்தெல்லாம் யோசிக்க முடியும். ஆமென். பவுல அடுத்த நாள் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு போய் ஜெயிலில் பெரிய ஒரு தண்டனை கொடுக்கறதாக இருக்குது. அப்போஸ்தலர் நடபடி 23:13-14 பாருங்க. அப்போஸ்தலர் நடபடி 23:13-14. அப்போஸ்தலர் 23:13-14. இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாய் இருந்தார்கள். அவர்கள் பிரதான ஆசாரிகளிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய், நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம். ஹல்லேலூயா. பவுல் என்ன பண்ண, ஒரு 40 பேருக்கு மேல எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு சபதம் எடுக்கிறாங்க. பவுலை இங்க இருந்து அதை இன்னொரு இடத்துக்கு விசாரணைக்கு கொண்டு போகணும். இந்த விசாரணைக்கு கொண்டு போகிற நடு வழியில மறிச்சு என்ன பண்ணணும்? பவுலை காலி பண்ணிடணும்.
ஹல்லேலூயா. விசாரணைக்குன்னு போகணும். போற வழியில இந்த 40 பேர் என்ன சொல்றாங்க, அவங்க எல்லாம் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டாங்க, எப்படியாவது இந்த நம்ம பவுல விசாரணைக்குன்னு வெளியே கொண்டு போறப்ப ஆளை காலி பண்ணிடணும் என்றபடியா. இந்த விஷயம் பவுலோட அக்கா பையனுக்கு தெரிய வருது. அவன் பவுலுக்கிட்ட சொல்றான். பவுல் உடனே என்ன சொல்றாரு, நீ அங்க போய் அந்த அதிபதி சேனாதிபதி கிட்ட போய் என்ன பண்ண, ரகசியமா இதை சொல்லு அப்படிங்கிறான். ரகசியமா சொன்னோன்னா சேனாதிபதி பயந்து போயிட்டான். ஏன் பயந்து போயிட்டான்? இந்த பவுல் ஒரு ரோம சிட்டிசன். இவனுக்கு இங்க ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா ரோமாபுரியில இருக்கிறவன் கேள்வி கேட்பாங்க. ஆமென். ரோம சிட்டிசனுக்கு இந்த இடத்துல வேற அந்த நாடு எங்க பரவி இருக்குதோ அந்த நாட்டுல எல்லாம் எங்க அவன் ரோம சிட்டிசன்ஷிப் இருந்தாலும் அவனுக்கு ஒரு தண்டனை, அவனுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா அங்க இருக்கிறவன் கேட்பான். நீ ஒண்ணும் பண்ணக்கூடாது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் எனக்கிட்ட தான் அனுப்பணும்னு அவங்களுக்கு சட்டம். அப்ப சேனாதிபதி என்ன பண்றான், நடு ராத்திரியில 100 பேர் 200 பேரை சேவையர் எல்லாம் வச்சு பவுலுக்கு காவல் வச்சு கொண்டு போய் அங்க விட்டுடுங்கடா. ஆமென். இங்க இருந்து எவனாவது கொண்டு விட்டானா நம்மள கேள்வி கேட்பானுங்க கேட்டபடியா அங்க கொண்டு போய் விடுறான். ஹல்லேலூயா. எதுக்கு? இப்படிப்பட்ட சாட்சிகளை நம்ம சிந்தித்து பார்க்கணும். நாளைக்கு அங்க பேதுருவுல படித்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அவனுக்கு போய் விடுதலை ஆகிற நேரம் ஒரு காரியம் நடக்க போகுது. விசாரணை நடக்க போகுது. முதல் நாள் ராத்திரி அங்க தூதுவன் பேதுருவை விடுதலை ஆக்குகிறார். ஆமென். லாஸ்ட் மினிட். ஆமென். அதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். நம்ம எவ்வளோ போட்டுக்கிட்டு சில பிரச்சனைகளை போட்டுக்கிட்டு கசக்கிக்கிட்டு கிடப்போம். கடைசி நிமிஷத்துல தேவன் பெரிய காரியம் செய்வார். நமக்கு இருக்கிற இந்த கண்டெய்னர் 7 லட்சம் அட்வான்ஸை கொடுத்து 1 வருஷத்துக்கு மேலாகும். வேலை கொஞ்சம் மற்றதெல்லாம் செஞ்சு அனுப்புறாங்க. இது மட்டும் வேலை ஆகிற மாதிரியே நமக்கு தெரியல. நம்ம எல்லாம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆமென். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். அங்க என்னாச்சு தெரியுங்களா? அது ஒரு பெரிய கிரவுண்டு. அந்த கிரவுண்டில் தான் அங்கங்க அந்த கண்டெய்னர்கள் வேலை நடக்குது. அந்த இடம் லீஸுக்கு இவர் எடுத்திருக்கிறார். லீஸுக்கு எடுத்தவன் என்ன சொல்லிட்டான், நீ இடத்த காலி பண்ணு, நான் வேற ஒரு ஆளுக்கு கொடுக்கணும், முதல்ல இடத்த காலி பண்ணுன்ட்டான். இப்போ இடத்த காலி பண்ணுன்னா என்ன ஆகணும், இந்த கண்டெய்னர் எல்லாம் சீக்கிரமா வேலையை முடிச்சு வெளியே கொடுத்தாதான் அந்த கிரவுண்டை காலி பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால இப்ப நம்ம கண்டெய்னர் வேலை வேகமா நடக்குது. இன்னும் ஒரு 3 நாள்ல தந்துருமே, 2 நாள்ல. ஆமென். தேவனுடைய சாட்சி. ஹல்லேலூயா. எப்படிப்பட்டதுன்னு அந்த லாஸ்ட் மினிட் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அது உங்களுக்கு முன்னாடி பெரிய செங்கடலா இருக்கலாம். ஆமென். தேவன் பிரிக்க முடியும். யாரும் யோசிச்சு பார்க்க முடியாத காரியத்தை தேவன் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்ப தாவீது சொல்றான், நீங்க இவ்வளவு நாள் எங்களுக்கு செஞ்ச காரியத்தெல்லாம், அந்த சாட்சிகளை எல்லாம் நான் துன்மார்க்கம் என்ன குறித்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான், எனக்கு என்ன பண்ணணும்னு நான் அதை பத்தி கவலைப்படல. நீங்க இதுவரையில என்ன பண்ணீங்கன்னு நான் அதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கேங்க. ஆமென். இன்னைக்கு அதுதான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அடுத்தது 106வது வசனம், 119ல 106. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன். ஆமென். உமது நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று நான் ஆணையிட்டேன். ஆமென். ஆணையிட்டேன்னா சத்தியம் பண்ணேன்னு கூட ஒத்துக்கலாம். ஹல்லேலூயா. நான் நிச்சயமா இதை விட்டு நான் தவற மாட்டேன். ஆமென். 2 நாளாகமம் 15ல 12லேருந்து 15 படிப்போம். 2 நாளாகமம் 15ல 12லேருந்து 15. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஆமென். தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம்னு சொல்லி 12வது வசனம் 13.
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றபடியாகவும். 14வது வசனம், மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். அல்லேலூயா. எவ்வளவு வைராக்கியமா அவங்க இருக்கிறாங்க பாருங்க. இந்த வைராக்கியத்தை பார்த்த கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, அவங்களுக்கு சுற்றுப்புறத்தாரில் இருந்த தொந்தரவு எல்லாத்தையும் தானே ஒண்ணுமில்லாம ஆக்குனேங்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? சுற்றுப்புறத்தாரில இருந்து உனக்கு பிரச்சனை வருது, நெருக்கங்கள் வருதுன்னா நீங்க உள்ளுக்குள்ள சரியில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ இதுல சரியாகி நீ ஆணையிடுவையானா நான் இப்படிப்பட்ட காரியத்தை கண்டிப்பா நான் நிலைச்சு இருப்பேன் என்றபடியாய் நீ ஆணையிடுவாயானா, சத்தியம் பண்ணுவாயானா, மற்ற பிரச்சனையெல்லாம் தானா சரியா போகும். கர்த்தர் அதை எல்லாம் அடக்கி வைப்பார். அல்லேலூயா. அப்ப தாவீது அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். உங்களுடைய நீதி நியாயங்களை நான் காத்து நடப்பேன் என்றபடியாய் அவர் ஆணையிட்டேன் என்றபடியாய். அடுத்தது 171வது வசனம், சங்கீதம் 119ல 171. உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். ஆமென். தேவனுடைய துதியை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். நீர் உமது பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது, அப்படின்னா என்ன? உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். ஆமென். ஒரு காரியத்துக்காக நீ ஜெபிக்கிற, ஆமென், அந்த காரியத்தை எப்படி செய்யணும், என்ன பண்ணணுங்கிற அந்த காரியத்துல ஒரு பிரமாணங்களை, ஒரு திட்டங்களை தேவன் உனக்கு போதிக்கிற போது நீ உடனே என்ன பண்ணணும்? ஆண்டவரை துதிக்கிறவனாக இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு வழியை காமிச்சிருக்கீங்க, ஒரு காரியத்தை எனக்கு சொல்லி இருக்கீங்க, அல்லேலூயா என்றபடியா நீ துதிக்கிறவனாக இருக்கணும் என்றபடியா வேதம் சொல்லுகிறது. தாவீது அப்படியா சொல்லுகிறார். நான் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்? அல்லேலூயா. பெலிஸ்தியர் எல்லாம் படை எடுத்துட்டு வர்றாங்களே, நான் போகட்டுமா? போகாத, போய் உட்காந்துரு. ஆமென். முசுக்கொட்டை செடிக்கிட்ட உட்காந்துரு. அதை அசைகிற போது நீ போ, நீ ஜெயிப்ப. ஆமென். அப்ப அந்த பிரமாணங்களை அவன் காத்துக்கிற போது, அதன்படியா தேவன் ஒரு ஜெயத்தை கொடுக்கிற போது அவன் தேவனை துதிக்கிறவனாக இருக்கிறான். ஆமென். நீ எனக்கு ஒரு பிரமாணங்களை போதிக்கிறீங்க, இப்படி இப்படி நடன்னு நீங்க போதிக்கிற போது நான் அதன்படி நடக்கிறேன், எனக்கு ஜெயத்தை கொடுக்குறீங்க, நான் உங்களை மைமைப்படுத்துவேன் என்றபடியாய் தாவீது சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 51:15. சங்கீதம் 51:15 வசனம். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். ஆமென். என் உதடுகளை திறந்தரணும். ஆமென். சில பேர்த்துக்கிட்ட ஆண்டவர் செஞ்ச காரியத்தை சொல்றதுக்கு கூட நம்ம தயங்குறவங்களா இருப்போம். அதுக்கு தாவீது சொல்றார், என் உதடுகளை திறந்தரணும், நான் உங்கள்கிட்ட பேசணும், நீங்க எனக்கு செஞ்ச காரியத்தை நான் சொல்லணும். ஆமென். வேண்டபடியாய் தாவீது ஜெபிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அதுதான் நமக்கு தேவை. சங்கீதம் 63:5. சங்கீதம் 63:5 வசனம். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆமென். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். பெத்மான்ஸ் பாடல் இதுல இருந்து இருக்கும். எபிரேயர் 13:15. எபிரேயர் 13:15 வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா. எப்பொழுதும் தேவனுடைய துதி நம்ம வாயில இருந்துகிட்டே இருக்கணும். ஆமென். உதடுகளினாலே. ஆமென். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி தேவனுக்கு உகந்த ஒரு கனியாக வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதை நான் செலுத்துகிறவனாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக 12:119 172 வசனம். உமது கற்பனைகளை எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். ஆமென். என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். அல்லேலூயா.
ஆண்டவர்கிட்ட விவரித்து சொல்றவங்களா இருக்கணும். கர்த்தருடைய வசனம் இப்படி இருக்கு, வார்த்தை இப்படி இருக்குது, இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றபடியாய். சங்கீதம் 35:28. சங்கீதம் 35:28. சங்கீதம் 35:28 என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். ஆமென். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். அல்லேலூயா. எந்த நேரமும் தேவனை துதிக்கிறவனாக, தேவனுடைய வசனத்தை நான் பேசுகிறவனாக, அறிக்கையிடுகிறவனாக நான் இருக்கிற போது தேவ ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். கலாத்தியர் 4:6 பாருங்க. கலாத்தியர் 4:6. கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆமென். அதான் உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தியதாகவும் உப்பால் சாரமேற்றதாகவும் இருப்பதாக. அது எந்த வசனம்? ஆமென். ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற போது அந்த வார்த்தை கிருபை பொருந்தியதாக உங்களுக்கு இருக்கணும். ஆமென். தேவன் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட வசனங்களை, வார்த்தைகளை நான் அறிந்தவனாக, புரிந்தவனாக இருக்கணும். ஆமென். நிறைய காரியங்களை நான் அண்டர்லைன் பண்ணி ஒவ்வொன்றையும் நான் மனசுல வச்சுக்கிறவனாக இருக்கணும். அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல கர்த்தர் வசனத்துல, வார்த்தையில காரியங்களை பேசுகிறாரோ அதை தனித்தனியா ஒரு ஷார்ட் தான். ஆமென். ஒரு பெரிய வசனத்தையே நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு இல்லை. ஆமென். மனப்பாடம் பண்றது நல்லது. ஆமென். ஆனா அதே நேரத்துல சில காரியங்களை தேவன் சில இடத்துல போகிற சில வசனங்களை தேவன் அவங்கள்ட்ட பேசுகிற காரியத்துல என்ன பேசுறாரோ அதை நான் குறிச்சு வச்சுக்கிறவனாக இருக்கணும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைங்கிறது ஒரு ஷார்ட் இதுதான். அதை நான் குறித்து வச்சு எனக்கு மனசுல வச்சுக்கணும். ஆமென். நம்ம பவுலுக்கு சொல்லுகிறார், நீ அங்க போ, நகரத்துக்குள்ள போ, அங்க நான் உனக்கு வெளிப்படுத்துவேங்கிறார். இப்ப அதை குறித்து வச்சுக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி காரியத்தை நான் மனசுல வைக்கிற போது, நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற போது கர்த்தர் அந்த வார்த்தையை கொண்டு நம்மளோட பேசுவார். ஆமென். அங்க பவுலுக்கு அடிக்கிறார், கீழே விழுறார். ஆனா அவர் என்ன, நீ உள்ள எருசலேமுக்குள்ள போ, நான் அங்க உனக்கு என்னன்னு பேசுறேங்கிறார். ஏன் இங்க பேசக்கூடாதா? சில காரியங்களை சில இடத்துல தான் பேசுவார். அல்லேலூயா. நான் இங்கே சொல்லுன்னா சொல்ல மாட்டேன். ஆமென். அப்ப இந்த காரியத்தெல்லாம் நம்ம குறிச்சு வச்சுக்கணும். இந்த ஷார்ட் ஃபார்மை நம்ம நிறைய இருக்கு வேதத்துல. ஆமென். இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போ, அது ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போ, கிதியோனுக்கு சொன்னது. இருக்கிற பலத்தோட போ. அப்ப இதை நான் குறிச்சு வச்சுக்கிற போது, நான் அதை என் மனசுக்குள்ள இருக்கிற போது, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற போது தேவன் அந்த ஒரு வார்த்தையை எடுத்து கொடுப்பார். கர்த்தர் இப்ப சொல்றார், நீ இருக்கிற பலத்தோட போங்கிறார். உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கொலோசியர் 4:6. கொலோசியர், கலாத்தியர்னு நான் எழுதிட்டேன். கொலோசியர் 4:6. கொலோசியர் 4:6. அவனவனுக்கு இன்னின்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்போதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் மேற்றதாயும் இருப்பதாக. ஆமென். உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தியதாகவும் உப்பால் சாரம் மேதினதாக இருப்பதாக. அதை தான் நான் இப்ப சொன்னேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள். ஆமென். எப்படி நம்ம அந்த வசனத்தை குறிச்சு வச்சுக்கணும், எப்படி நம்ம பேசணும், சொல்லணும்ங்கிற காரியத்தை. அல்லேலூயா. அதே சில நேரங்கள் கண்டிஷனும் இருக்கலாம். கண்டிஷனை எல்லா நேரத்திலையும் நம்ம சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சில காரியத்தை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லுவார், அவங்களுக்கு சொல்றதுக்கு சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்க ஏற்றுக்கிற பக்குவம் இருக்காது. ஆமென். பவுல் சொல்லுகிறபடி, பவுல் என்ன சொல்ல, இப்பொழுது நான் சில காரியத்தெல்லாம் சொன்னா உங்களால ஏற்றுக்க முடியாதுங்கிறார். ஆமென். உங்களால அதை ஜீர்ணிக்க முடியாதுங்கிறார். அது மாதிரி நிலைமையில சில பேர் இருக்காங்க. அப்ப நம்ம மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு அதை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்ப தேவன் இந்த நாள்ல நம்மளோடு பேச அவர் ஆவல் உள்ளவராக இருக்கார். நம்மை கொண்டு அவர் மற்றவங்களுக்கு நம்மளை தீர்க்க தரிசியா எழுப்ப தேவன் இன்னைக்கு விரும்புகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நான் அதுக்கு தயாராகணும். ஆமென்.
அதுக்கு என்ன கிரயம் கொடுக்குற? ஹல்லேலூயா. கிரயம் மிக மிக முக்கியமானது. நான் அதுதான் சொன்னேன். அந்த சேனாதிபதி, நான் இதை காசு கொடுத்து இது வாங்கினேன், இந்த சிட்டிசன்ஷிப்பை நான் காசு கொடுத்து வாங்கினேங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பரலோக ராஜ்யத்தின் சிட்டிசன்ஷிப்பை நீ வாங்கறதுக்கு நீ காசு கொடுக்குற மாதிரி நீ கிரயம் செலுத்தி ஆகணும். ஆமென். சில பேருக்கு உண்டு, பவுலை போல அங்கேயே பிறந்தவங்களா இருக்கிறாங்க. சில பேர் அப்படிப்பட்ட காரியத்தை அவன் ஒண்ணுமே ஜெபிக்க கூட மாட்டான். தேவன் அவனை தீர்க்கதரிசியா எழுப்பி இருப்பார், ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருப்பார், ஒரு வரத்தை கொடுத்திருப்பார். ஆமென். அவங்க வேற. ஆனா எனக்கு நான் இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? அல்லேலூயா. ஒருவேளை தேவன் அதை கொடுத்த காரியத்துல நான் கவனம் இல்லாம பவுல் சொல்லுகிறபடி உனக்கு கொடுத்த வரத்தை அனல் மூட்டு. ஆமென். எனக்கு ஒருவேளை ஒரு காரியம் இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் அதை என்னைக்கோ ஒரு நாள் இருந்தது, இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன் தெரியல? நீ அனல் மூட்டல. ஹல்லேலூயா. இப்ப நான் அனல் மூட்டுகிறவனாக இருக்கணும். ஆமென். ஏன்னா இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்காய் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் என் காரியத்தை என் குடும்பத்தை எனக்காக அல்ல, அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, எல்லாத்தையும் அவர் சமநில பிரமாணத்தின்படியாய் உனக்கு மாற்றி தருவார். ஆமென். அவன் இந்த நாள்ல ஜெபிப்போம். தாவீதை போல ஒரு தீர்மானங்கள் எடுப்போம். நான் இப்படித்தான் இருப்பேன் என்றபடியாய் நான் முழு இருதயத்தோடு கட்டளையை கடைபிடிப்பேன், உமது வேதத்தை காத்துக்கொள்வேன், உமது கட்டளையை ஆராய்ந்து பார்ப்பேன், உமது சாட்சியை ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் சொல்லுவேன், உமது கற்பனையை கை கொள்ளுவேன், உமது வசனத்தை கை கொள்ளுவேன், உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே எழுந்திருப்பேன், நான் ஒதுக்கப்படுவது நல்லது என்றபடியாய் நான் உமது சாட்சியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், உமது நீதி நியாயங்களை காத்து நடப்பேன், என் உதடுகள் உமது துதியை பிரசாவப்படுத்தும், என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். ஆமென். எல்லாம் தாவீது ஒரு தீர்மானம், நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன், இப்படி செய்வேங்கிறான். அல்லேலூயா. நாமும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கிற போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை குறித்ததான உமது திட்டம் இந்த பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமானது என்பதை இந்த நாளிலே நாங்கள் புரிந்திருக்கிறோம் அப்பா. அந்த உயரத்தை நீர் எங்களை குறித்து நினைத்திருக்கிற அந்த உயரத்தை எட்டும்படிக்காய் ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் மீட்பர் ரசிகரமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இருக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.